வணக்கம் நண்பர்களே. பங்காளி சண்டைனா அது இப்படித்தான்னு வேடிக்கை காட்டுறதும், மற்ற 8 டீமை வேடிக்கை மட்டும் பார்க்க வச்சு ஆளுக்கு 5 கப் அடிச்சு வைக்க இடம் இல்லாம இடம் வாடகைக்கு தேடுற 2 டீம், ஒன்னு சிஎஸ்கே, இன்னொன்னு எம்ஐ. போன வீடியோல சிஎஸ்கே பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கடப்பார மும்பை இந்தியன்ஸ் பத்தி தெளிவா சுருக்கமாகவும் பார்க்கலாமா நண்பர்களே? நம்ம எம்ஐ 5 முறை சாம்பியன். ஆனா கடைசி 5 வருஷமா கப்ப கையில எடுக்கவே இல்லை. இந்த 2026 ஐபிஎல்ல எம்ஐ ஒரு புது அவதாரம் எடுத்திருக்காங்க. பும்ரா போல்ட் கூட்டணி மறுபடியும் திரும்ப வந்திருக்கு. ஹிட்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லை. டீம் மொத்தமும் கடப்பார தான். இந்த எம்ஐ டீமோட பிளேயிங் 11, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பத்தி தெளிவா சுருக்கமா உங்களுக்கு விவரமா முதல்ல பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நண்பர்களே? முதல்ல ரோஹித் சர்மா, 2வது குவிண்டன் டிகாக்கும் ஓப்பனிங்ல இறங்குவாங்க. 3வது சூரியகுமார் யாதவ், 4வது திலக் வர்மா, 5ல வில் ஜாக்ஸ் இல்லனா ரூதர்ஃபோர்ட், 6ல ஹர்திக் பாண்டியா, 7ல நமன்தீர் இல்லனா ராபின் மின்ஸ், 8ல மிச்சில் சாண்டனர், 9ல தீபக் சகர் இல்லனா சர்துல் தாக்கூர், 10ல ஜஸ்பிரித் பும்ரா, 11 ரன் போல். இம்பாக்ட் பிளேயர்ல மயங்க் மார்க்கண்டே தான் கண்டிப்பா ஆடுவாரு. எம்ஐயோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நண்பர்களே? இந்த ஐபிஎல்ல இருக்கிற 10 டீம்ல பேட்டிங் பவுலிங்னு எந்த ஒரு குறையும் இல்லாம சாலிட் டீம் செட்டப்னா அது இந்த எம்ஐ மணி மட்டும்தான். டீமும் பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல ஹிட்மேன் ரோஹித் சர்மா அப்புறம் குவிண்டன் டிகாக் ஜோடி மறுபடியும் சேர்ந்திருப்பது எதிரணிக்கு பயத்தை ஏற்படுத்தும். மிடில் ஆர்டர்ல சூர்யா, திலக் அப்புறம் நம்ம கும்பு பாண்டியா இருக்காங்க. இதுல ஒருத்த அடிக்க ஆரம்பிச்சா போதும், ரன் ரேட் எகிரிரும். இந்த டீம் எப்படியும் குறைஞ்சபட்சமா 200 ரன் அடிக்கிற அளவுல தான் இவங்க பேட்டிங் லைனப் சாலிட். அதே மாதிரி பவுலிங்ல எடுத்துக்கிட்டா உலகின் நம்பர் 1 பவுலரான நம்ம பும்ரா இருக்காரு. இதை விட வேற என்ன பெருசா தேவைப்பட போகுது எம்ஐ டீமுக்கு? மற்ற டீமுக்கு மட்டும்தான் 20 ஓவர், ஆனா எம்ஐக்கு 16 ஓவர் மட்டும்தான் கணக்குல வச்சு ஆப்போசிட் டீம் எல்லாமே பேட்டிங் ஆடணும். பும்ராவோட 4 ஓவர் கணக்குல கூட வராது. அவரோட நம்ம போல்ட், தீபக் சகார்னு பந்து திருப்பி சுங்கில திணற விடுவாங்க பவர் பிளே ஓவர்ல. அதே மாதிரி ஸ்பின் பவுலிங்ல சாண்டனர் நல்லா போடுவாரு. ஸ்லோவா தூக்கி போட்டு திணற வைப்பாரு. அல்லா கசன்பர் இருக்காரு. வெளியில பிளேயிங் 11ல ஆட முடியாது. இம்பாக்ட் பிளேயர்ல மயங்க் மார்க்கண்டே தான் போடுவாரு. ஓரளவுக்கு நல்லாவும் போடுவாரு. அப்புறம் வில் ஜாக்ஸ் பிளேயிங் லெவல்ல ஆடினா கண்டிப்பா அவரும் 2-3 ஓவர் போட வாய்ப்பு இருக்கு. அவரும் ஸ்பின் பவுலிங்ல நல்லாவே போடுவார். இப்படி பேட்டிங் பவுலிங்னு நல்லா செட் ஆகி இருக்க இந்த டீம்ல 3 உலகத்தரம் வாய்ந்த கேப்டன்கள் ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இருப்பது இன்னும் பெரிய பலம் இந்த டீமுக்கு. சூர்யாவும் நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியாவுக்கு பக்கபலமா இருந்து எம்ஐ டீமை நல்லபடியா கேப்டன் செய்ய அவங்க எப்பவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் பலமா இருக்கிற இந்த டீம்ல வீக்னஸ்னு பார்த்தா பெருசா எதுவுமே இல்லை. போன வருஷம் மாதிரி ரோஹித் சர்மாவை இம்பாக்ட் பிளேயரா ஆட வைக்காம பிளேயிங் லெவல்ல கண்டிப்பா கொண்டு வரணும். அது எதிரணிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்புறம் சாட்னர் இருந்தாலும் ஸ்பின் அட்டாக் ஒரு மேட்ச் வின்னிங் இந்தியன் ஸ்பின்னர் இல்லாதது சிறிய குறையா தான் கண்டிப்பா இருக்கும். இந்த வருஷம் டீம் நல்லா செட் ஆகி இருக்கு. கடந்த 5 வருஷமா நல்ல டீம் இருந்தும் கூட சரியா பண்ணல. அந்த மாதிரி இல்லாம இந்த வருஷம் பழைய எம்ஐ மும்பை இந்தியன்ஸா கண்டிப்பா திரும்ப வர வாய்ப்பு இருக்கு. டாப் 4 வர டீம்ல என்னோட கணக்குப்படி எம்ஐ கண்டிப்பா 1 இல்லனா 2வது பிளேஸ்ல கண்டிப்பா வருவாங்க. ஆனா எல்லாமே நல்லா நடந்து கப்ப கையில எடுப்பாங்களான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. என்னோட கணிப்புப்படி தான் டீம் பிளேயிங் 11 எப்படி ஆடுவாங்கன்னு எல்லாம் சொல்லி இருக்கேன். நீங்க டீம் எப்படி இருக்கு, பிளேயிங் 11 என்னன்னு, இந்த வருஷம் கப் 6வது முறையா அடிப்பாங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நாளைக்கு நமது ஈசாலா கப் நமதேன்னு 17 வருஷமா போராடி போன வருஷம்
கப்பை முதல் தடவையா கையில எடுத்த ஆர்சிபி பத்தி பார்க்கலாமா நண்பர்களே? இது போன்ற வீடியோக்களை தெளிவாகவும் சுருக்கமாகவும் பார்க்க நமது சேனலுக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே.